I'll tell you the story of a Persian boy who had a great adventure and became a wealthy man. He fell in love with a beautiful princess. This is how the story of Aladdin all began. As fate would have it, he found a lamp that had a mighty genie living deep inside. Whoever held the lamp commands him, and Aladdin wished for the princess as his bride. Rub the lamp, Aladdin, rub the lamp and see. Rub the lamp, Aladdin, and set the genie free. எனக்கு சாப்பிட ஒரு பழம் தரீங்களா? போடா போடா இல்ல. குட் மார்னிங் சார். என்ன பதில் சொல்லாம போயிட்டு இருக்காரு? ஐயா வணக்கம். இன்றைய நாள் ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்ல நாள் பாக்குறதுக்கு நான் ஒன்னும் நல்லவே இல்ல. ஓ, நீங்க ஒரு நாளைக்காவது நல்லவரா வாழ்ந்து பாருங்க. அப்புறம் உங்க நாள் எப்படி அமைய போகுதுன்னு மட்டும் பாருங்க. என்னடா டஸ் புஸ்னு உணர்ற? அது 3 முட்டைக்கான வேலை கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். இன்னைக்கு நாள் முழுக்க நான் உங்களுக்கு வேலைக்காரனா இருப்பேன். உங்க வேலைங்க எல்லாத்தையும் நான் இழுத்து போட்டு செய்வேன். எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு வீட்டுல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எனக்கு 1008 கமிட்மெண்ட் இருக்கு. சரிதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா 2 முட்டைக்கான காசு கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். என் டைமை வேஸ்ட் பண்ணாதடா. போடா பிச்சைக்கார பையல. இல்ல, 1 முட்டைக்கான காசு கொடுத்தீங்கன்னா போதும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, ஆப்பிரிக்கால இருந்து நீ நீண்ட தூரம் பயணம் செஞ்சு வந்ததுனால ரொம்ப களைப்பா இருப்ப. உனக்கு ஒரு டீ போட்டு தரட்டுமா? உடம்புக்கு முடியாதவங்க வந்தா இந்த தண்ணியை சேர்த்து வச்சு கொடுங்க. என்னோட ஹீலிங் ஸ்பவர்ஸ பத்தி நீ ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்ட போல இருக்கு. இந்த சிட்டில இருக்க யார வேணா கூப்பிட்டு கேட்டு பாரு, அவங்க என்னோட பவரை பத்தி சொல்லுவாங்க. எனக்கு உன்னுடைய பவர்ஸ்லாம் வேண்டாம் கிழவி. எனக்கு தேவையானது இன்ஃபர்மேஷன் மட்டும். அப்ப நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமா? நீ ஒரு வித்தியாசமான பையனை தேடி கண்டுபிடி. அவன் உனக்கு ஏத்த ஆளா இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. அப்படின்னாதான் நீ நினைச்ச காரியம் நடக்கும். எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாதிரி ஒரு பையன் இருந்தா சொல்லு. ரொம்ப நல்ல விஷயம் ஹாசிம், நான் ஒத்துக்கிறேன். நீ இப்ப தேடி போக வேண்டிய பையனோட பேர் என்ன தெரியுமா? அலாதீன். இப்ப எங்க அவன் இருக்கான்னு கூட என்னால உனக்கு சொல்ல முடியும். அத பாரு அலாதீன், அவங்க அம்மாவுக்கு புதையல் எடுத்துட்டு போறான். கொடுங்க. இந்த மாதிரி விஷயத்தை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியாடா? இதெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க என்ன அரண்மனையா கட்ட போறாங்க? அந்த கேபேஜ கொடுங்க. நான் தரணும் தான் நினைக்கிறேன், ஆனா இப்ப என்னால தர முடியாது. அப்படி எங்க கூட்டு நீயும் உன்னோட முட்டை கோசம் நீயே வச்சுக்க. நாங்க கிளம்புறோம். பாய் பாய். பிரமாதம், அற்புதம் தம்பி. நீ உன்னுடைய அப்பா மாதிரியே நல்லா ஃபைட் பண்ற. உங்களுக்கு என்னோட அப்பாவை தெரியுமா? கண்டிப்பா. நான் அவருடைய தம்பி ஹசீம். என்னுடைய அண்ணன் இறந்து போயிட்டாருன்றத கேள்விப்பட்டு ஆப்பிரிக்கால இருந்து வந்தேன். இன்னைக்கு தான் வந்தேன். நீ அலாடின் தானே? என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் வயசுல உங்க அப்பா இருக்கும் பொழுது அவருக்கும் இதே முகம் தான் இருந்தது. நீ என்ன உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போ. உன்னுடைய எதிர்காலம் மாற போகுது தம்பி, பாத்துக்கிட்டே இரு. நீங்க இங்க வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தப்பா. உன்னை விட இப்ப நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நான் இப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கேன்னு உனக்கு வார்த்தைகளால சொன்னா புரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எங்க வீட்ல விருந்து சாப்பாடு வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு தோணுது. இது எல்லாமே இப்ப உங்களுக்காக தான் ஹசீம். என் அண்ணன் முஸ்தபாவோட மனைவிக்கும் குழந்தைக்கும் என்ன செய்ய முடியுமோ நான் அதை செய்வேன். கண்டிப்பா செய்வேன். எனக்கு என்ன வருத்தம்னா, உங்க அண்ணன் முஸ்தபால உங்களை பார்க்க முடியாம போயிடுச்சு. கடந்த 40 வருஷமா நான் ஆப்பிரிக்கால தான் இருந்தேன். எனக்கான எதிர்காலத்தை நான் உருவாக்குனேன். நான் இப்ப பணக்காரனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா எனக்கு இப்பதான் புரிஞ்சது ஃபேமிலியோட முக்கியத்துவம் என்னன்னு இப்ப புரிஞ்சது. அதான் உறுதியா சொல்றேன், ஒரு முடிவு எடுத்தேன். நீங்களும் சரி, உங்க புள்ள அலாடினும் சரி, நான் இருக்கிற வரைக்கும் அதை கண்டிப்பா செய்வேன், உறுதியா செய்வேன். நம்ம ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கோமே சித்தப்பா. நேரம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போலாமா? இன்னும் கொஞ்ச தூரம் போனா போது அலாடின். நாம அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு போய் சேர்ந்துடலாம். அங்கதான் நானும் உங்க அப்பாவும் சின்ன வயசுல விளையாடிக்கிட்டு இருந்தோம். நீங்களும் அப்பாவும் எப்படி இவ்வளவு தூரம் நடந்து வந்தீங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல.
இந்த மரங்கள் வளர்ந்து ரொம்ப பெருசாயிடுச்சு. கல்லுல செஞ்ச ஒரு ஒட்டகத்தோட சிலையும் இருக்கும். ஆமா, இதுதான் அது. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு சாதாரண இடம் மாதிரி தான் தெரியுது சித்தப்பா. சாதாரண இடமா? சாதாரணமா? இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண இடம் இல்ல. நீ போய் விறகு எடுத்துட்டு வந்து சீக்கிரம் பத்த வை. நெருப்பா? இந்த சூடான அனல் இல்லையா? நான் சொல்றத மட்டும் செய், சீக்கிரம். நெருப்பு கொழுந்து விட்டு எரியட்டும். வெளிச்சத்தோட பவரை கொண்டு வா. நெருப்போட சூடு இந்த பூமியில பரவட்டும். நான் எதை தேடி வந்தனோ அது எனக்கு கிடைச்சாகணும். கண்டிப்பா இது என்னோட அப்பா விளையாடின இடமா இருக்க வாய்ப்பே இல்ல. ஆனா என்னோட சித்தப்பா, ஆனா இவரை பார்த்தா என்னோட சித்தப்பா மாதிரியே தெரியலையே. அந்த புதையல் எனக்கு சொந்தமாயிடும். இது எது மாதிரியான மேஜிக்? இந்த மாதிரியான மேஜிக்கா நீ எப்பயுமே ட்ரை பண்ணி பார்க்க கூடாது. நீ என்னை ஏமாத்த முடியாது. நான் அந்த புதையலை கண்டிப்பா அடைஞ்சே தீருவேன். நான் நினைச்சதை சாதிச்சுட்டேன். கடைசியா நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். நீ அப்படி எல்லாம் போக முடியாது. நீங்க என்னோட சித்தப்பாவே இல்ல. ரொம்ப சாதுரியமானவன் தான். கண்டுபிடிச்சிட்டியே. நீ என்ன விட்டு தப்பிச்சு போக நினைச்ச. உனக்கு கால் இருக்காது. இப்போ நீ என் கூட வந்து அந்த கல்லு எடுத்து மாத்திரத்துக்கு உதவி செய். நல்லா இழுத்து அது வெளியில. உடம்புல மொத்த சக்தியும் பயன்படுத்த முடிஞ்ச அளவுக்கு அதை இழுத்து வெளியில. கவனமா அதை இழுத்து அது வெளியில. இப்ப நான் சொல்றது ரொம்ப கவனமா கேளு. இந்த குகைக்குள்ள ரொம்ப விலை மதிப்பான பொருட்கள் இருக்கு. ஆனா சில காரணங்களுக்காக அதை உன்னால மட்டும்தான் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. உன்னால மட்டும்தான் அதை சொந்தமாக்க முடியும். புதையில நான் தான் உனக்கு காட்டியிருக்கேன். அதுல பாதியை நான் எடுத்துப்பேன். மீதி இருக்கிற பாதியை நீ எடுத்துப்ப. புதையலா? ஒண்ணுமே இல்லாததுக்கு பாதி கிடைச்சாலே போதும். ரொம்ப சரியா சொன்ன. இந்த குகைக்குள்ள 3 துவாரங்களை பார்ப்பேன். அது ஒரு தோட்டத்தை. இந்த மோதிரம் அந்த இடங்களை கடந்து போகும். ஆனா அங்க இருக்க எதையுமே தொடக்கூடாது. அங்க இருக்க ஒரு சின்ன தூசியை தொட்டா கூட நீ அங்கே செத்து போயிடுவேன். அந்த கார்டன்ல விளக்க பார்ப்பேன். அந்த விளக்க ரொம்ப ஜாக்கிரதையா என்கிட்ட வந்து கொடு. அப்புறம் நம்ம மிகப்பெரிய சுல்தான் சாய்க்கலாம். இதெல்லாம் நம்பவே முடியலையே. சீக்கிரம் உள்ள போ. ஏதாவது சொல்றீங்களா? நல்லா இருக்கு. உள்ள போகல அப்படின்னா சரி சரி, எனக்கு நீங்க சொல்றது புரிஞ்சிச்சு. படிக்கட்டெல்லாம் வழுக்கணும் நீங்க எனக்கு சொல்லவே இல்லையே. அதெல்லாம் எனக்கு எப்படா தெரியும். போய் அந்த விளக்கு எடுத்துட்டு வா. அலாதீன், அந்த கல்லை தூக்குறதுக்கு எனக்கு உதவி செய். அலாதீன், அந்த கொகைக்குள்ள இறங்கு. அலாதீன், போய் அந்த விளக்கு எடுத்துட்டு வா. ஒரு மனுஷனை போட்டு என்ன பாடுபடுத்துறாருப்பா. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அங்க இருக்க எதையுமே நீ தொடக்கூடாது. நோ ப்ராப்ளம். அமைதியா இருங்க பாம்புகளே. என்ன கொத்திடாதீங்க. நான் சும்மா கடந்து போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். அந்த பாம்புகளுக்கு இந்த மண்டை ஓடுங்க எவ்வளவோ பரவாயில்ல. இதுதான் அவர் சொன்ன பூந்தோட்டமா?
ஹலோ நண்பா, நீ ரொம்ப அழகான இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க. ஹேய், நீ என்ன பண்ற என்ன? அடடா, ரொம்ப நன்றி. ஆனா நான் இந்த விளக்கு தேடி தான் வந்தேன்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? என்னோட அம்மாவுக்கு இந்த பூக்கள் ரொம்ப பிடிக்கும். அட, சந்தேகமே இல்ல, எங்க அம்மாவுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். உங்க எல்லாருக்கும் நன்றி, நான் கிளம்புறேன். என்ன அந்த விளக்கு எடுத்துட்டியா? என்கிட்ட தான் இருக்கு. அதை என்கிட்ட கொண்டு வந்து குடு. நீங்க எனக்கு ஒரு உதவி செஞ்சாகணும். ஒரு மூட்டை நிறைய என்கிட்ட நகைகள் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு மேலே ஏறி வர முடியாது. அந்த நகைகள் எல்லாம் அங்கே விட்டுட்டு வா. அந்த விளக்கை என்கிட்ட வந்து குடு. அப்ப நீ என்ன கொன்றுன்றல்ல? ஒழுங்கா அந்த விளக்கை என்கிட்ட வந்து கூடு, இல்லாட்டி கீழே வந்து உனக்கு கண்ணம் துண்டப்பா வெட்டி போட்டுருவேன். உன்னால அப்படி எல்லாம் செய்ய முடியாது. உன்னால கீழே இறங்கி வர முடியும்னா நீ என்ன கண்டிப்பா கீழே தள்ளி விட்டுருக்க மாட்ட. நான் இங்கே தான் இருக்க போறேன். நீ போனதுக்கு அப்புறமா தான் நான் மேல வருவேன். அப்படின்னா சரி, உன்னுடைய விதியை யாராலும் மாத்த முடியாது. எனக்கு கிடைக்காத புதையலை யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன். அந்த குகை வாசல் மூடட்டும், நிரந்தரமா மூடட்டும். இந்த பெரிய கொக்குள்ள வந்து வசமா மாட்டிக்கிட்டேனே. இங்க இருந்து வெளியே போக ஏதாவது வழி இருக்கணுமே. மறுபக்கம் வழி இல்லாம கூட இருக்கலாம். இன்னொரு பக்கம் இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என்ன பண்றது? அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, நம்பிக்கையை இழக்கும் போது தன்னம்பிக்கையை அதிகப்படுத்திக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் என்ன பண்றது? அட, இது என்னது? எனக்கு உடனடியா பதில் கிடைச்சிரு போல இருக்கே. என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு பதிலை எதிர்பார்க்கவே இல்லையே. என்னது இது? ஓ, நல்லா அடிபட்டுச்சு. வலிக்குது, வலிக்குது, ரொம்ப வலிக்குது. நான் வெளியே வரட்டுமா எஜமான்? என்ன வெளியே வரட்டுமாவா? நான் என்ன சொல்றேன்னா, வெளியே வரட்டுமா? இல்ல இல்ல, நீ நீ என்ன சொன்ன நான் கேட்டேன். என்னோட கேள்வி என்னன்னா, நீ என்ன சொன்ன? உண்மைதான், நான் கேட்டேன் எஜமான். நான் இந்த விளக்குக்குள்ள இருக்கிற அடிமை. அப்படியா? அப்ப நான் உன்னை கண்டிப்பா பார்த்தாக்கணும். ஓ, எஜமான் எதுக்காக என்ன பார்த்து பயப்படுறாரு? ஒருவேளை என் மூச்சு காத்து அவருக்கு பிடிக்கலையோ? இன்னைக்கு காலையில நான் குளிக்கவே இல்ல, அதனாலதான் நான் இப்படி அசிங்கமா இருக்கேன். நீ இப்படியே அழுதுகிட்டே இருந்தா நான் தண்ணியிலே மூழ்கிடுவேன். இல்ல 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 எஜமா, நான் இப்ப உடனே இதை சரி பண்ணிடுறேன். நீங்க என்கிட்ட எதை வேணாலும் கேளுங்க, எதை வேணாலும் செய்வேன், உடனே கொண்டு வருவேன். அப்படின்னா என்ன? முதல்ல இந்த தண்ணியில இருந்து காப்பாத்து. அவ்வளவுதானே? உங்க கட்டளைப்படியே நடக்கட்டும். பாத்தீங்களா எஜமா, நீங்க எது கேட்டாலும் உடனே அதை நான் செஞ்சிருவேன். எனக்கு காது நல்லா கேக்குது, கொஞ்சம் மெதுவா பேசுறியா? நம்ம ரெண்டு பேரும் இந்த குகைக்குள்ள தான் இருக்கோம். ஓ, உங்க கட்டளைப்படியே நடக்கட்டும் எஜமான். ரொம்ப சந்தோஷமா ஆனதால கொஞ்சம் சத்தம் போட்டு பேசிட்டேன். அதாவது ரொம்ப நாள் தனியா இருந்தல, அதான் இப்படி போச்சுடா. சரி பரவாயில்ல, விட்டு தள்ளு. ஆனா இப்படி ஒரு பூதம் விளக்குக்குள்ள இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு தெரியும். சரி எஜமா, நீங்க இப்போ என்ன கட்டளை வேணாலும் இடுங்க, நான் அதை செஞ்சு முடிக்கிறேன். உங்க சொல்லுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்நாள் முழுக்க இந்த குகைக்குள்ள இருக்க எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. என்ன வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துறியா? உடனடியா அதை செஞ்சு முடிச்சிடறேன்.
நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லவா? மின்னல் வேகத்துல நீங்க கொண்டு வந்து என்ன சேர்த்துட்ட. ரொம்ப நன்றி எஜமான். நீ அந்த விளக்குக்குள்ளேயே மறுபடியும் போயிடு. திடீர்னு எங்க அம்மா உன்னை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா பயந்துடுவாங்க. அலாதீன், எங்கப்பா போயிருந்த? உன்னை காணமே, நான் எவ்வளவு கவலையா இருந்த தெரியுமா? கவலைப்படாதீங்கம்மா, நான் ஒரு குகைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தேன். அவன் உன்னை ஏமாத்திட்டானா? சரியா சொன்னீங்கம்மா. ஆனா இதுல ஒரு நல்ல செய்தி என்னன்னா, எனக்கு ஒரு மேஜிக்கல் லேம்ப் கிடைச்சிருக்கு. இதுக்குள்ள ஒரு பூதமும் இருக்கு. வெளியே வர சொல்லவா? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. மேஜிக்னால அது ரொம்ப ஆபத்தானது. அந்த விளக்கு கீழே போடு. அதை பத்தி எதுவும் யோசிக்காத. ஆபத்தை விலை கொடுத்து வாங்காத. சரிம்மா. உங்க அம்மா இந்த விளக்க தூக்கி எறிய சொன்னாங்கல்ல, நான் இப்போ இந்த விளக்குக்குள்ள அடைஞ்சிருக்கேன். அதனால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியல. எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. அவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. அது வரைக்கும் நம்ம யாரும் பட்னி கிடக்க மாட்டோம்ல. கடைசியில என்ன நடந்துச்சுன்னா, அலாவுதீன் அவங்க அம்மா சொன்னதை கேட்டு அந்த அற்புத விளக்க ஓரமா ஒதுக்கி வச்சுட்டான். அலாதீன், கொஞ்சம் உள்ளவா. என்னாச்சுமா? நீ அந்த செய்தியை கேட்கல? சுல்தானுடைய பொண்ணு சிட்டி ஸ்கொயருக்கு போயிட்டு இருக்கா போல இருக்கு. சுல்தான் எல்லாரையும் அதனால வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லிருக்காங்க. ஜன்னலையும் மூட சொல்லிட்டாரு. அவரோட பொண்ணோட முகத்தை யாராவது பார்க்க முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கான தண்டனை மரண தண்டனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்னது தண்டனையா? அதுவும் மரண தண்டனையா? இப்படி எல்லாம் யாரு யோசிக்கிறாங்க? இதெல்லாம் தமாஷ் பண்றதுக்கான நேரம் இல்ல. ஜன்னல் எல்லாம் மூடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் உதவி செய். அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? அந்த சுல்தானோட பொண்ணு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை? அவங்க பொண்ணோட முகத்தை பார்த்தா அப்படி என்ன பெரிய தப்பு? அலாதீன், அத பத்தி நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது. எனக்கு தெரியும் தெரியும். தண்டனை, அதுவும் மரண தண்டனை எனக்கு நல்லா தெரியுமா. அந்த பொண்ணை ஏறெடுத்து பார்க்க கூடாதுன்னு சொன்னதுக்கு எனக்கு தெரிஞ்ச 2 காரணம் தான் இருக்கணும். ஒன்னு, அவ ரொம்ப அழகில்லாதவளா இருக்கணும், ரொம்ப அசிங்கமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவ ரொம்ப அழகான பொண்ணா இருக்கணும். அதனாலதான் அவங்க பயப்படுறாங்க போல இருக்கு. இதுல எது உண்மைன்னு நான் கண்டுபிடிச்சே ஆவேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. பாய்ஸ் எப்பவுமே பாய்ஸ் தான். அப்பா, நான் இந்த வழியா போகும்போதெல்லாம் இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஏன் வீட்டுக்குள்ளேயே போய் அடைஞ்சிருக்காங்க? உன் முகத்தை பாக்குற அளவுக்கு இந்த ஊர்ல ஒரு ஆண் மகனை நான் பார்த்ததே இல்லை. உனக்கான ஒரு கணவரை நான் தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் உன்னுடைய இந்த அழகான முகத்தை மற்ற ஆண்கள் பார்க்காம நான் பாதுகாத்து வைக்கணும். என்ன கேட்டீங்கன்னா இது முட்டாள்தனமான விஷயம்னு சொல்லுவேன். முட்டாள்தனமா? இந்த ராஜ்யத்துக்கே நான் ராஜா. ஆனா நீ என்ன பார்த்து முட்டாள்னு சொல்லிட்ட. வேற யாராவது சொல்லியிருந்தா தலையை வெட்டி இருப்பேன். என் தலையை வேணா எடுத்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பொண்ணா இருக்கிறத விட அந்த தண்டனை எவ்வளவோ மேல்னு நினைக்கிறேன். மை டியர் லைலா, நீ என்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு சிரிக்க வச்சுட்ட. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் செல்ல மகளே. அடடே அடடே, வாங்க வாங்க வாங்க. நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். நீங்க வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. என் மகன் இங்க வந்திருக்கிறது குளிக்கிறதுக்காக, உன்னுடைய பேச்சை கேட்கறதுக்காக இல்ல. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க குளிக்க தான் வராங்க, என்கிட்ட பேச வரல. அது எனக்கு நல்லாவே தெரியுமே. இந்த மாதிரி ஜோக்கான ஆள இந்த டெசர்ட்ல நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆமாப்பா, உண்மையாதான். ஹாலி ரொம்ப தமாஷா பேசுறாரு. என்னுடைய பொண்ணை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை. எந்தா இத வச்சுக்கோ. என்னுடைய மகளுக்கு உதவி செய்ய 2 பெண் பணியாட்களை ஏற்பாடு பண்ணு. எந்த ஒரு ஆண் மகனும் என் பொண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது. என்ன சொல்றது புரியுதா? சரி, கண்டிப்பா உங்க கட்டளைப்படியே செய்யறேன் எஜமா. அவங்கள வேற யாருமே பார்க்க மாட்டாங்க. அவங்க சேம்பர்ஸ்குள்ள தான் இருப்பாங்க. அவங்க ரொம்ப பாதுகாப்பான சேம்பர்ஸ்குள்ள தான் குளிக்க போறாங்க எஜமா. அதையும் மீறி ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா பேசிட்டு இருக்க உன் நாக்க வெட்டி எரிஞ்சிடும். ஜாக்கிரதை.
இந்த இடம் பரவாயில்ல போல இருக்கே. நல்ல வேளை இந்த ரூமை நான் நுழையறதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. Come on, come on. இந்த ராஜ்யத்திலே ரொம்ப அழகான குளியல் அறையா ஹாலின் உருவாக்கி வச்சிருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரீட்னா அது இது ஒண்ணுதான். என்னது ட்ரீட்டா? இவ ரொம்ப ரொம்ப பேரழகியா இருக்காளே. இப்படி ஒரு அழகிய நான் பார்த்ததே இல்ல. சரி, நைஸா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். வீரபாண்டி கொடையிலே அடிக்கும் திருட. யாரோ நம்ம இடத்துக்கு திருட வந்துட்டான். காவலர்களே, காவலர்களே வாங்க. ஏய், எங்க தப்பிச்சு போற? இல்ல. ஏய், நில்லு போயா, ஓடாத. விட மாட்டோம். தயவு செஞ்சு குதிரையே அசையாம அப்படியே நில்லு. இப்படி சிரிக்கிறதுக்கு இதுல என்னமா இருக்கு? டேய், நீ இருக்க பாரு. அந்த சுல்தானோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஏன் அப்படி நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அல்லாதீன், எனக்கு இருக்குது நீ ஒரே ஒரு பிள்ளை. நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். ஆனா யோசிச்சு பாரு, உன்ன மாதிரி ஒரு சாதாரணமான பையன், ஏழை பையன், அந்த இளவரசி லைலாவை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அடிச்சு உன் மண்டையை உடைச்சிருவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நான் எதை செஞ்சாலும் சரியா தான் செய்வேன், யோசிச்சுதான் செய்வேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லம்மா? இத பாக்குறது கனவா நனவா? நான் ஒரு திருடனை தான் பிள்ளைய வளர்த்திருக்கனா? இந்த ரத்தினங்கள்லாம் எனக்கு சொந்தமானதுமா. இதுக்காக நான் என் உயிரையே பணைய வச்சிருக்கேன். இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுங்க. நான் இளவரசியை பார்த்தே ஆகணும், அவளை என்னோட மனைவி ஆக்கணும். நிஜமாவே இது எல்லாமே விலை உயர்ந்த ரத்னங்கள். கண்டிப்பா இத பார்த்தா யாரும் என் பையனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க. சொல்ல வந்ததை சுருக்கமா சொல்லணும். சுல்தானை பார்த்து பேசுறதுக்கு இங்க நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அட என்னப்பா இது? ஏழைங்கள்லாம் சுல்தான் கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்களா என்ன? இப்படியே போனா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? சுல்தான் எதுக்கு இப்படி தேவையில்லாம உதவி செஞ்சிட்டு இருக்காரு? ஒண்ணுமே புரியலையே. நீ எதுக்கு அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இரு. நேரங்காலம் கூடி வரட்டும். நானே அவர்கிட்ட அதை பத்தி பேசுறேன். அதுக்கப்புறம் எந்த தடையும் இல்லாம லைலாவை நீ திருமணம் செஞ்சுக்கலாம். எழுந்துருமா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நான் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கேன்னா, என்னோட பையன் அலாதீன் உங்களோட பொண்ணு இளவரசி லைலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். நீ நல்லா தான் தமாஷ் பண்ற. சரி சரி, இடத்த காலி பண்ணு. நான் இந்த விஷயத்தை தமாஸ்காக சொல்ல சுல்தான். உன்னால எப்படி அப்படி எதிர்பார்க்க முடியுது? உன்ன மாதிரி ஒரு ஏழை வீட்டு பொண்ணுடைய மகனுக்கு என் மகளை கட்டி கொடுப்பேன்னு எப்படி எதிர்பார்க்கற? என் பொண்ணுக்கு பதிலா அவனால எனக்கு என்ன தர முடியும்? இதுதான் சுல்தான், இதுதான் நாங்க உங்களுக்கு கொடுக்கறோம். பரவாயில்லையே, ரொம்ப நல்ல விஷயம். இது எல்லாமே உண்மையான வைரக்கற்கள் தான். இப்படியே போச்சுன்னா ஒரு பிச்சைக்காரனுக்காக நம்ம இளவரசியை இழக்க வேண்டியதுதான். நான் இருக்கிற வரைக்கும் அப்படி எதுவும் நடக்காது.
இதுவரைக்கும் இந்த மாதிரி அற்புதமான வைரக்கற்களை நான் பார்த்ததே கிடையாது. அதுக்காக உங்க பொண்ணு அந்த பையனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க முடியுமா சொல்லுங்க? கொடுக்க கூடாது, கொடுக்க கூடாது, கண்டிப்பா கொடுக்க கூடாது. இதே மாதிரி நிறைய வைரக்கற்களை இங்க வந்து குவிச்சா கூட இளவரசிக்கு இது ஈடாகாது. நம்ம இளவரசி அந்த பையனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க கூடாது. நீ சொல்றதும் சரிதான். உன் பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கறேன். அவங்கிட்ட சொல்லுங்க 80 சவரம் வைரக்கற்கள் இருக்கணும்னு சொல்லி அவங்க எடுத்துட்டு வர ஒவ்வொரு பெட்டியிலையும் அதுல இந்த மாதிரி வைரக்கற்கள் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த புதையில எடுத்துட்டு போயிட்டு வேற ஏதாவது வியாபாரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. சுல்தான் அவர் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாருன்னு நம்ம நினைச்சது ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். நடக்காது, நடக்க வாய்ப்பே இல்லை. இப்போ உனக்கு அந்த இளவரசியும் கிடைக்கல, அந்த வைரக்கற்களையும் நம்ம இழந்துட்டோம். கண்டிப்பா நான் இளவரசியை கைப்பிடிப்பேன். உங்களுக்கான சொகுசான வாழ்க்கையை நீங்க கண்டிப்பா வாழ்ந்தே ஆகணும் அம்மா. மேஜிக் லாம்பா? ஒரு நிமிஷம் இருங்கம்மா, இத பயன்படுத்தாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. இத பாருப்பா, இதுக்கு எல்லாத்துக்கும் தனியா ஒரு நேரம் இருக்கு. நம்ம தலையிடத்துல வாழ்நாள் முழுக்க ஏழையா இருக்கணும் எழுதி வச்சிருக்காங்க. அதனால இது மேஜிக்கான நேரம் இல்ல. வெளியே வா பூதமே, எனக்கு புதுசா ஒரு ஜோடி ஷூ வேணும். இருங்க, கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க. கடந்த 4 வருஷங்களா நான் இந்த விளக்குக்குள்ள அடைஞ்சு இருந்தேன். இப்போ திடீர்னு என்ன வெளியே வர வச்சிருக்கீங்க? ஓ எஜமா, நான் ஏதோ ஒரு வருத்தத்துல அப்படி சொல்லிட்டேன். அது எல்லாத்தையும் நீ மறந்துரு, நமக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படியா? அப்போ நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன்னு சொல்லுங்க. சரி, நான் இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ எனக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்கு பூதமே, நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அரசே. சரி, நான் மாத்தி மாத்தி ஜனங்களை பார்த்து ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். அது என்னன்னா, உங்ககிட்ட என் பையனுக்காக உதவி கேட்டு வந்திருக்கேன். நாள் முழுக்க என் ஜனங்களுக்கு நான் நல்லது தானே பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு, உனக்கு மட்டும் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேனா என்ன? என்ன உதவி வேணும் சொல்லு. என்ன சத்தம் அது? நான் மியூசிக் எதுவும் வாசிக்க சொல்லி இங்க சொல்லவே இல்லையே. அட என்னது இது? இவங்கெல்லாம் ராயல் மியூசிஷியன் ஆச்சு. நாம ஏதாவது ராஜாவை எதிர்பார்த்துட்டு இருக்கோமா என்ன? இல்ல இல்ல, அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல அரசே. அப்பா, என்ன சத்தம் அது? அது என்ன ஏதுன்னு நான் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடறேமா? நீங்க கேட்ட மாதிரியே கொண்டு வந்திருக்கேன் சுல்தான். 80 வேலைக்காரங்க 80 பெட்டியில வைரங்களை கொண்டு வந்திருக்காங்க. அப்பா, யார் அந்த ஆளு? அநேகமா அவர் தான் உன்னுடைய புருஷனாக போறாருமா. அலாவுதீனும் இளவரசி லைலாவும் திருமணம் செஞ்சு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்களோட திருமண பரிசா அவங்களுக்காக அந்த பூதம் ஒரு நகரத்தையே உருவாக்கிச்சு. அலாவுதீனோட அரண்மனை நகரத்தோட பக்கத்திலே இருந்துச்சு. அதனால லைலா தனிமையா உணர மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பூதம் அந்த அரண்மனைய கலைப்பொருட்களால அலங்காரம் செஞ்சது. அத பார்க்கும்போது அந்த அரண்மனையே அற்புதமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அலாவுதீனும் லைலாவும் ஒரு அற்புதமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த அற்புதமான வாழ்க்கை அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இங்க இருக்கிற எல்லா தொழிலாளிகளுக்கும் நல்லது செய்யற ஒரு முதலாளின்னு பேரும் வந்துச்சு. அங்க வேலை பார்க்கிற அத்தனை பேரையும் தான் குடும்பத்துல ஒருத்தரா நேசிக்க ஆரம்பிச்சான்.
அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அலாவுதீனும் லைலாவும் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம ஒரு அற்புதமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு மூதாட்டி ஒரு தகவலை கொண்டு வந்தா. அவ ஒரு மந்திரவாதின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னது, இளவரசி அவனுக்கு மனைவி ஆயிட்டாளா? அரண்மனையில சொகுசா வாழ்றானா? சுல்தான் மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கானா? அப்படின்னா அந்த பையன் அந்த மேஜிக் லேம்ப சொந்தமாக்கிட்டானா? கொகையில இருந்து தப்பிச்சிட்டான் போல இருக்கு. அப்படிதான் பணக்காரன் ஆயிருக்கான். அவன் என்னையே ஏமாத்திட்டான். எனக்கு கிடைக்க வேண்டிய புதையல் அவன் கொண்டு போயிட்டான். பரவாயில்ல, நான் எப்படியோ அதை சொந்தமாக்குவேன். அப்புறம் எல்லா பவரும் எனக்கே கிடைச்சிடும். அச்சி வாய் முடி. நிஜமாவே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட் ஊர்ல இருந்து திரும்பி வர வரைக்கும் இந்த இளவரசிக்கு நீங்க எல்லாரும் தான் பாதுகாப்பா இருக்கணும். பிரின்சஸ் லைலா, அலாதீன் அடிக்கடிக்கு வேட்டைக்கு போறது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல மியா, அலாதீன் ரொம்ப அற்புதமா வேட்டையாடுவான். அவனுக்கு ஒன்னும் ஆகாது. பழைய விளக்குகளுக்கு பதிலா புது விளக்கு தாரேன். பழச போட்டுட்டு புதுசு வாங்கிக்கங்க. நீ இந்த மாதிரி எப்பவாவது கேள்விப்பட்டிருக்கியா? அந்த கிழமை பழைய விளக்க வாங்கிட்டு புது விளக்கு தரேன்னு சொல்றான். அவனுக்கு பைத்தியமா இருக்கும் போல இருக்கு. பைத்தியமோ இல்லையோ, என்னோட புத்திசாலித்தனத்தை அலாதீன் கிட்ட காட்டுறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஷாலிமா, நீ சீக்கிரமா அந்த டைனிங் டேபிளுக்கு போ. அங்க அலாவுதீன் பழைய லேம்ப கேபினெட்ல வச்சிருப்பான். அதை எடுத்துட்டு வா. அவன் திரும்பி வரும்போது புதிய லேம்ப காமிச்சு சந்தோஷப்படுத்த போறேன். இது அவனுக்கு பரிசா கொடுப்பேன். என்னோட இளவரசியோட பழைய லேம்ப் எடுத்துக்கோ. அதுக்கு பதிலா புதிய லேம்ப் ஒன்னு கொடு. நான் ஒரு புத்திசாலித்தனமான வியாபாரம் செஞ்சிருக்கேன். கடைசியில இந்த விளக்கு எனக்கே சொந்தமாயிடுச்சு. சொல்லுங்க எஜமா, நான் உங்களுக்காக. நீ அலாவுதீன் இல்லையே? நான் தான் உன்னுடைய புது எஜமான். நீ என்னுடைய கட்டளைக்கு அடிபணிஞ்சாகணும். ஓ அப்படியா? இந்த விளக்கு யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் என்னோட எஜமான். இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ அந்த அலாடின் இருக்க அரண்மனையை மாத்து, கூட லைலாவையும் சேர்த்து. அப்புறம் என்ன, என்னோட சொந்த ஊரான ஆப்பிரிக்காவுக்கு கூட்டிட்டு போ. அலாவுதீன் இதை விரும்ப மாட்டாரு. நான் சொல்றத மட்டும் செய். எனக்காக ஒரு நிமிஷம் காத்துக்கிட்டு இருங்க. நான் இப்போ உடனே திரும்பி வந்துடுறேன், ஒரே நிமிஷத்துல. ஒரு நிமிஷமா? இதைத்தானே நீங்க என்கிட்ட எடுத்துட்டு வர சொன்னீங்க. இந்த விளக்கை இப்போ வச்சிருக்கிற எஜமானே, இப்ப என்னுடைய பிரின்சஸ் கிட்ட நீ என்னை கொண்டு போய் சேர்த்துரு. நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். குதிரையில ஒரு பெரிய பணக்கார மாதிரி வந்து என்னையும் என் மகளையும் நல்லா ஏமாத்திட்ட. இதை நான் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டேன். நான் என்னையும் நம்ப வச்சு என் பொண்ணையும் ஏமாத்திட்டான். இதுக்கெல்லாம் பதிலா ஏதாவது ஒரு கொடூரமான தண்டனை அவனுக்கு கொடுத்தே ஆகணும். யோசிச்சு சொல்ற சுல்தான், கொஞ்சம் நேர அவகாசம் கொடுங்க. சுல்தான் அவர்களே, உங்களை பார்த்து ஒரு மூதாட்டி பேசணும்னு வந்திருக்காங்க. நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன், பார்த்தா தெரியல. உனக்கு அறிவில்ல சுத்தமா? ஆனா சுல்தான், இப்ப நீ இத கொண்டாட வேண்டிய நேரம். என்னது? நான் இப்ப உங்களுக்காக ஒரு அருமையான செய்தி கொண்டு வந்திருக்கேன். என்னது? என்ன? என் மகள் லைலாவா? சொல்ல வந்த விஷயத்தை சீக்கிரமா சொல்லு. இளவரசி, உங்க பொண்ணு இப்போ மிஷிஷியன் ஹசீம் அண்ட் கலீஃபோட கைதியா இருக்கா. அந்த ஆளு ரொம்ப பேரச புடிச்சவன். அவ எதை வேணாலும் செய்வான். இப்ப உங்களோட பொண்ணு அவனோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கா. அவனோட அரண்மனையில தான் இருக்கா. இங்க பாரு மூதாட்டி, நீ என்ன தமாஷ் பண்ணிட்டு இருக்கியா? நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், நம்புங்க. ஹசீம் மேஜிக்கல் லேம்ப்ல இருக்க மோதிரத்தை பயன்படுத்தி பெரிய பணக்காரன் ஆயிட்டான். சுல்தான்,
இன்னைக்கு பௌர்ணமி நாள். அடுத்த பௌர்ணமி நாள் வர்றதுக்குள்ள நான் உங்க பொண்ணை கூட்டிட்டு கண்டிப்பா திரும்ப வந்துருவேன். ஒருவேளை நீ திரும்ப வரலனா நான் உங்களை தேடி எப்படியும் கண்டிப்பா வந்துருவேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோங்க. நாங்க எப்படி ஒன்னா நம்புறது? நீ திரும்ப வருவன்னு நாங்க எப்படி ஒன்னா நம்புறது? எந்த ஒரு மனுஷனும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய கேரண்டி இதுதான். நான் திரும்ப வர்ற வரைக்கும் என்னோட அம்மா எனக்கு பதிலா இங்கதான் இருக்க போறாங்க. போதுமா? இவனை ஃப்ரீயா விட்டுருங்க. இவனுக்கு பதிலா இவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து கட்டி போட்டு வைங்க. நீ வெற்றியோட திரும்பி வா. உன்னுடைய லைஃப், உங்க அம்மாவுடைய லைஃப், அப்புறம் என் பொண்ணு லைலாவுடைய லைஃப் உங்ககிட்ட தான் இருக்கு. அப்புறம் அலாவுதீன் பாலைவன பகுதி வழியா ஆப்பிரிக்காவுக்கு போனான். இளவரசி லைலாவை தேடி போன அவனுடைய பயணம், அதுக்கப்புறம் அந்த மேஜிக் லேம்ப், இது ரெண்டுக்காகவும் அவன் கடல் தாண்டிய பயணம் மேற்கொள்ள வேண்டியிருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியா அந்த பழமையான ஆப்பிரிக்கன் சிட்டிக்கு அவன் வந்து சேர்ந்துட்டான். மிக விரைவில் அந்த மோசமான மெஜிஷியனோட அரண்மனை வீட கூட அவன் கண்டுபிடிச்சிடறான். அவன் இருக்கிற அரண்மனை இதுதான். நீ நிஜமாவே வந்துட்டியா? இல்லனா நான் கனவு காண்றேனா? நீ காண்றது கனவு இல்ல லைலா. ஆனா இது மறுபடியும் பிரச்சனை ஆவறதுக்குள்ள நாம அந்த விளக்க கண்டுபிடிச்சே ஆகணும். அசம் அத அவன் கையிலேயே வச்சிருப்பான் அலாதீன். நீ கவலைப்படாத. நம்ம கூடிய சீக்கிரம் உங்க அப்பாவோட சாம்ராஜ்யத்துக்கு போயிடலாம். அற்புத விளக்கை இப்ப வச்சிருக்கிற எஜமானே, நான் உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத சொல்லுங்க. அலாவுதீன், என் எஜமானே, என்ன மன்னிச்சு. உடனடியா இந்த ஆள் முழிக்கிறதுக்கு முன்னாடி மிஸ் ஆன நம்ம அரண்மனையையும் எங்களையும் மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரு. கண்டிப்பா செஞ்சிடுற எஜமானே. இந்த விளக்கு உங்ககிட்ட இருக்கிறது நினைச்சு சந்தோஷமா இருக்கு. நான் சொன்னதை முதல்ல செய். என்ன தைரியம் இருந்தா எஜமான் தூங்கும் போது நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணுவ? உங்களுக்கு ஒரு மோசமான செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. எப்படி இப்படிலாம் நடந்துச்சு? நீங்க தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 வாய்ப்புகள் கொடுக்கறேன். ஆமா, அந்த விளக்கு அது காணும். உரிமையாளர்கிட்ட போய் அந்த விளக்கு சேர்ந்துருச்சு. அலாவுதீன், நீ ஒரு மோசமான தப்பான ஆளு. அவரை நீ ஏமாத்திட்ட. நான் அவனை சும்மா விட மாட்டேன். அலாவுதீனும் இளவரசி லைலாவும் அந்த மாளிகையில ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. அதுவும் மிகப்பெரிய அரண்மனையில. லைலாவோட அப்பா தான் பொண்ணை காப்பாத்திட்டு வந்ததுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அலாவுதீனை பாராட்டினாரு. கூடுதல் சந்தோஷம் என்னன்னா, அவரு தாத்தாவாக போறாரு. அலாவுதீனோட அம்மாவும் அதே நகரத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அந்த மந்திரவாதி இவங்களை ஏதாவது செய்யணும்னு காத்துக்கிட்டு இருந்தான். ஆஹா, போன தடவை நீ என்ன சீட் பண்ண, அதுவும் அந்த புதையலுக்காக. இப்ப நீ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இங்க வந்திருக்க. உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது, பைத்தியக்கார மூதாட்டி. நான் உன்கிட்ட உதவி கேட்டு வரல. அப்ப பின்ன உனக்கு என்னதான் வேணும்?
உங்களுடைய ட்ரெஸ்ஸும் அந்த முக்காடும் தான். நான் உங்களை மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவன் முன்னாடி போய் நிப்பேன். இல்ல இல்ல வேண்டாம் ஹசீம். இல்ல ஹசீம். இளவரசி லைலா, மருத்துவ மூதாட்டி உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அவங்கள உள்ள வர சொல்ல ஷாலிமா. நான் கைது செய்யப்பட்டப்ப எங்க அப்பாக்கு அவங்க தான் தகவல் கொடுத்தாங்க. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன் இளவரசி லைலா. நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் மூதாட்டி. நீங்க மட்டும் இல்லனா நான் இன்னும் அவனோட கைதியா தான் இருந்திருப்பேன். இப்போ நீ கர்ப்பமா இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேம்மா. இப்ப நான் சொல்றது கவனமா கேளு. நான் இப்போ உனக்கு பழமையான சீக்கிரட் சொல்லி தரேன். உன் குழந்தையோட ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு வித்தியாசமான பாறைய மேல கட்டி தொங்க விடணும். முக்கியமா சீலிங்ல குழந்தையோட தொட்டிலுக்கு மேல கட்டி விடணும். எந்த மாதிரியான கல்லு? ஓ, அது ஒரு பறவையோட முட்டை மாதிரி இருக்கும். அது ரொம்ப உயர்ந்த மலைப்பகுதியில தான் கிடைக்கும். உண்மையை சொல்லணும்னா அவ்வளவு சீக்கிரம் அது யாருக்கும் கிடைக்காது. அந்த முட்டை கிடைச்சா நல்லது. என் கணவரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல எதுவுமே முடியாதது இல்ல. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் அவரை அனுப்பி அதை கொண்டு வரேன். ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போறேன் என்னுடைய அன்பு இளவரசியே. அவங்க சொன்ன அந்த பாறையை கொண்டு வரலனா நம்ம பேபி ரொம்ப ஹெல்ப்லெஸ் ஆயிடும். ப்ளீஸ் அலாவுதீன், எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் செய்ய. கண்டிப்பா லைலா, உனக்காக நான் எது வேணும்னாலும் செய்வேன். நீ கவலைப்படாம போய் உட்காரு. நீ கேட்டதை கண்டிப்பா கொண்டு வரேன். பரவாயில்லையே ஜமா, கடைசியே என்ன கூப்பிட்டுட்டீங்களே. நான் இப்ப என்ன செய்யணும்? ரொம்ப காலமா நீங்க எதுக்கும் ஆசைப்படுறதும் இல்ல, என்ன கூப்பிடுறதும் இல்ல. ஏன் ஜமா? உள்ள இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல. நான் எதை கேட்டாலுமே நீ அடுத்த நிமிஷமே கொண்டு வந்து கொடுத்துருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த தடவை நீ எனக்காக செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, கட்டளை இடுங்க ஜமா, நான் எதையும் செய்ய தயார். எனக்கு ஒரு முட்டை மாதிரி இருக்கிற பாறை வேணும். உங்களுக்காக எதையும் செய்ய நான் தயாரா இருக்கேன் எஜமானே. ஆனா இதை மட்டும் எப்போ நீங்க என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா அது ரொம்ப ஆபத்தானது. உங்க உயிரே போயிடும். கண்டிப்பா வேணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா எஜமான்? எல்லா விஷயத்துக்கும் தலைவன் ஒருத்தன் கண்டிப்பா இருப்பான். என்ன மாதிரி பூதத்துக்கும் அப்படி ஒருத்தன் இருப்பான். அப்படி இருக்கும்போது நான் அதை போய் திருடுறது என்னோட ஆன்மாவை நான் கொடுக்கறதுக்கு சமம். ஆனா எதுக்காக அந்த மூதாட்டி என் மனைவி கிட்ட அந்த பாறை வேணும்னு சொன்னா? அந்த கேள்வியை கேட்டதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றது புரியல. அதாவது நீங்க பாத்திமா நினைச்சிட்டு இருக்கிறது ஒரு உண்மையான பாத்திமாவே இல்ல. ஓ, அப்படின்னா அது என்னோட பழைய எதிரி அசீமா? ஏன் அலாதீன் வரதுக்கு இவ்வளவு லேட் ஆகுதுன்னு தான் எனக்கு புரியல. இன்னும் அந்த பூதத்துக்கிட்ட சொல்லி ராக்ஸ் இங்க கொண்டு வந்திருக்கணுமே. அந்த பூதத்தை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? ஓ, எல்லா விஷயமும் இந்த ஃபாத்திமாவுக்கு தெரியும். மறைஞ்சு வா மூதாட்டி. பிரின்சஸ், பிரின்சஸ், அலாதீன் உடம்புக்கு முடியாம கீழே விழுந்துட்டாரு. மருத்துவ மூதாட்டி ஃபாத்திமாவை கூட்டிட்டு வர சொல்றாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இளவரசி. அவரை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். உங்க கணவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவனோட கதைய ஒரே அடியில முடிச்சு காட்டுறேன் பாரு. பார்க்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த மாயாஜோல விளக்கோட எஜமான் படுத்திருக்கிறத பாத்தியா? நீ என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் சரி, நீ எதை கேட்டாலும் அள்ளி கொடுக்கிற ஒரு முட்டாள்னு எனக்கு தெரியும். அதனால நீ சாவ சந்திக்க போற. அந்த விளக்கு, இந்த அரண்மனை, அப்புறம் லைலா எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும். இப்ப பாரு. உன்னோட விளையாட்டு இதோட முடிஞ்சு போச்சு அசீம். நான் அந்த அற்புத விளக்கு சொந்தமாக்கிடுவேன். லைலாவையும் சொந்தமாக்கிப்பேன். என்னோட வாளுக்கு நீ இரையாக போற. அவ்வளவு சீக்கிரம் நான் பின்வாங்க மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு சின்ன பையனால என்ன தோக்கடிக்க முடியாது. அந்த சின்ன பையன் இப்ப வளர்ந்து வாலிபன் ஆயிட்டான். அந்த வாலிபன் தான் இப்ப உனக்கு முடிவு கட்ட போறான். இப்பவே முடிச்சு காட்டுறேன் பாரு. பேராசையால நீயே உன்னை அழிச்சுக்கிட்ட அசீம். கடைசியா அலாவுதீன் அந்த மோசமான மந்திரவாதிய தோக்கடிச்சிட்டான்.
எல்லார்கிட்டையும் தாராளமான ஒரு இளவரசர்னு பேர் எடுக்க போறாரு. அவரை சார்ந்து இருக்கிற எல்லா மக்களையும் சந்தோஷமா வச்சிருக்க போறாரு. அவரோட குழந்தைகளும் அற்புதமான ஆட்சியை கொடுக்க போறாங்க. காலங்கள் கடந்தாலும் அவங்களோட சாதனைகள் பேசப்படும். எல்லாத்துக்கும் மேல இந்த பணிவான வேலைக்காரனுக்கு அந்த அரண்மனையில மிகப்பெரிய குளியலறை ஒன்ன கட்டி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த குளியலறைய கண்காணிக்கிற பொறுப்பு என்கிட்டதான் இருக்கு. Rub the lamp, Aladdin, and set the genie free. The lamp was stolen by the evil Hassim, leading young Aladdin to the battle of his life. He fought with courage like a noble tiger, winning back the lamp for Aladdin and his wife. Rub the lamp, Aladdin, rub the lamp and see. Rub the lamp, Aladdin, and set the genie free.